2007ல ஒரு அரசியல் முடிவை எடுத்தாங்க. ஆனா அது சாதாரண முடிவில்ல. அதுக்கு பின்னாடி 3000 வருஷ வரலாறு இருக்கு. ரொம்பவே சிக்கலான ஒரு வரலாறு. அது என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு எம்பசி எங்க இருக்கிறது இவ்ளோ பெரிய விஷயமா? ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இந்த கேள்விக்கான பதில் ஜெருசலேம்ங்கிற ஒரு நகரத்தோட கதையில தான் மறைஞ்சிருக்கு. அந்த வருஷம்தான், அதாவது 2017ல அமெரிக்கா ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுச்சு. பல வருஷமா பல நாடுகள் செய்ய தயங்கின ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதாவது ஜெருசலேம இஸ்ரேலோட தலைநகரம்னு அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சாங்க. அப்படி செஞ்ச முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சரி, இப்போ நடந்த இந்த விஷயத்த நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம காலச்சக்கரத்துல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதோட நீண்ட வரலாற்றை பார்க்கலாமாங்க? நம்ம இப்போ பேச போறது 100, 200 வருஷ கதையில 3000 வருஷத்துக்கு மேலான ஒரு பெரிய நீண்ட வரலாறு. யோசிச்சு பாருங்க, ஒரு நகரம் எப்படி ஒரு முழு சாம்ராஜ்யத்தோட ஆன்மாவா மாறுச்சுன்னு. சரி, முதல்ல ஜெருசலேம் எப்படி ஒரு பழமையான தலைநகரமா உருவாச்சுங்கிற கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே கிமு 1000ல தான். அப்பதான் தாவீது ராஜா இந்த நகரத்தை கைப்பற்றினாரு. அதுக்கப்புறம் அவரோட மகன் சாலமன் முதல் ஆலயத்தை கட்டுனதும் ஜெருசலேம் யூத மக்களோட அரசியல் மற்றும் ஆன்மீகத்தோட மையப்புள்ளியா மாறிடுச்சு. பின்னால ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சா கூட ஜெருசலேம் யூதாவோட தலைநகரமா அப்படியே இருந்துச்சு. ஆனா ஜெருசலேமோட கதை இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு ஆரம்பம்தான். இதுக்கப்புறம்தான் ஒரு நீண்ட அந்நிய ஆட்சி காலம் தொடங்குது. அந்த நகரம் கை மாறிக்கிட்டே இருந்த ஒரு சுழற்சி ஆரம்பிக்குது. முதல் பெரிய அடி கிமு 586ல விழுது. பாபிலோனியர்கள் உள்ள வந்து சாலமன் கட்டின அந்த முதல் ஆலயத்தையே தரைமட்டமாக்கிட்டாங்க. அது வெறும் ஒரு பில்டிங் இடிஞ்சது மாதிரி இல்ல, அது அவங்களோட அடையாளத்தையே தாக்குன மாதிரி. அப்போதான் ஜெருசலேம் உருவானதிலிருந்து முதல் முறையா அது ஒரு தலைநகரமா இல்லாம போச்சு. பல 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த முறை ரோமானியர்கள் வராங்க. திரும்பவும் கட்டப்பட்டிருந்த அந்த 2வது ஆலயத்தையும் கிபி 70ல அவங்க அழிச்சிடுறாங்க. இந்த 2வது அழிவுதான் யூத மக்களை அவங்களோட சொந்த மண்ணில இருந்தே சிதறடிச்சு உலக வரலாற்றோட போக்கே மாத்தி அமைச்சது. இதுக்கப்புறம் கிபி 600கள்ல ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. கலீஃபா உமர் எந்த பெரிய போரும் இல்லாம அமைதியா நகரத்தை கைப்பற்றார். இதிலிருந்து தான் இஸ்லாமிய ஆட்சி தொடங்குது. நாம இப்போ பாக்குற அந்த பிரபலமான டோம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டது கூட இந்த சமயத்துல தான். அதுக்கப்புறம் 1999ல சிலுவை போராளிகள் வராங்க. அவங்க ஜெருசலேம கைப்பற்றி லத்தீன் ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஆனா அதுவும் சலாவுதீன் அதை திரும்ப கைப்பற்ற வரைக்கும் தான் நீடிச்சது. இப்ப பாருங்க, இந்த 400ங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை கைமாறியும் ஒட்டோமான் பேரரசு தொடர்ந்து 400 வருஷம் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தது. 20ஆம் நூற்றாண்டுல வேக வேகமா மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு நீண்ட அமைதியான காலகட்டம்னே சொல்லலாம். கடைசியா நவீன இஸ்ரேல் உருவாகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி வருது. இந்த சமயத்துல ஜெருசலேம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா, அதாவது ஒரு நிர்வாக தலைநகரமா செயற்பட்டுச்சு. சரி, இப்போ நேரா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடலாம். இந்த நூற்றாண்டுல ஜெருசலேம் எப்படி ஒரு நவீன நாட்டோட தலைநகரமா அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். 20ஆம் நூற்றாண்டுல எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு. பாருங்க, 1948ல இஸ்ரேலா தனி நாடா அறிவிக்கப்படுது. அடுத்த வருஷமே 1949ல ஜெருசலேம தங்களோட தலைநகரம்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் 1967 போர்ல கிழக்கு ஜெருசலேமையும் கைப்பற்றி முழு நகரமும் ஒன்றுபடுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த மேற்கோளை பாருங்க, 1980ல கொண்டு வந்த ஜெருசலேம் சட்டம்லிருந்து எடுத்தது. முழுமையான ஒன்றுபட்ட ஜெருசலேம் தான் இஸ்ரேலின் நிரந்தர தலைநகரம்னு இதுல சொல்றாங்க. இது அவங்களோட நிலைப்பாட்டை எவ்வளவு உறுதியா சொல்லுது பாத்தீங்களா? இது அவங்களுக்கு வெறும் சட்டம் இல்ல, ஒரு ஆழமான கொள்கை. ஓகே, இப்போ இந்த நீண்ட வரலாற்று பயணத்துக்கு பிறகு நம்ம ஆரம்பிச்ச புள்ளிக்கு திரும்ப வரலாம். 2017ல அமெரிக்கா எடுத்த அந்த ஒரு முடிவுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கு. இந்த 2 பக்கத்தையும் பாருங்க. 2017க்கு முன்னாடி பெரும்பாலான நாடுகள் ஜெருசலேம் விஷயத்துல ஒரு பொதுவான நிலைப்பாட்டுல இருந்தாங்க. தங்களோட தூதரகங்களை டெல் அவீவ்ல வச்சிருந்தாங்க. ஆனா 2017க்கு பிறகு அமெரிக்கா இந்த வழக்கத்தை உடைச்சு தன்னோட தூதரகத்தை ஜெருசலேம்க்கு மாத்தி ஒரு புது வழிய ஆரம்பிச்சு வச்சது. அப்போ இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப புரியுதா? அந்த 2017 முடிவுங்கிறது வெறும் ஒரு எம்பிசிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதில்ல. அதுக்குள்ள 3000 வருஷ அரசியல், ஆன்மீக வரலாறு இருக்கு. பல நூற்றாண்டுகளா தொடர்ந்த அந்நிய ஆட்சிகள் இருக்கு. ஒரு நவீன நாடு தன்னோட தலைநகரம்னு அறிவிச்ச பெருமை இருக்கு. இந்த எல்லா வரலாற்று அடுக்குகளையும் தொட்ட ஒரு செயல்தான் அது.
3000 வருஷமா இவ்ளோ மாற்றங்களை சந்திச்ச ஒரு நகரம். அப்போ இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இல்லையா?